ஹாய் கைஸ், ஹாப்பிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மீ எபிசோட் நம்பர் 9. எபிசோட் ஸ்டார்ட்ல ஈரினு அண்ணா எந்திரின்னு கத்திட்டு அப்படியே ஹீரோவை பார்க்க அண்ணாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அண்ணா உயிரோடு தான் இருக்காரு. என்ன கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு. அப்போ ஹீரோனுக்கு தான் அண்ணா ஜெயிலில் சொன்ன வார்த்தைகள் மட்டும் தான் ஞாபகம் வரும். இப்போ அண்ணா அடிப்பட்ட கேஸில் சஸ்பெக்டே ஹீரோ தான். அண்ணாவோட வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஹீரோக்கு தான் ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கே. கேர்ள் ஃப்ரெண்டு கொன்னதுக்காக பழி வாங்கின காரணம். டைரக்ட் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அப்படி என்னதான் பேசுனீங்கன்னு ஹீரோனோட ஃப்ரெண்டும் கேட்க 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸை பத்தி தான் கொலைக்கரையிலேருந்து ப்ரூவ் பண்ண போறதா அண்ணன் சொன்னதை ஹீரோன்னு சொல்ல, இங்க கிம்மு அந்த எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்ததை பார்த்துருப்பான். ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சு ஹீரோக்கு ஃபோன் பண்ணா, ஆனா ஃபோன் அட்டென்ட் பண்றது போலீஸு. சஸ்பெக்ட்னு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். கிம்முக்கு என்னாச்சுன்னே புரியல. அதனால லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவான். ஹீரோன் என்ன கூப்பிட்ட உடனே ஹீரோ அந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப ஹீரோக்கு ஏதோ சத்தம் கேட்கும். உள்ள போய் பார்த்தா அண்ணா அடிபட்டு கிடப்பாரு. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டும் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்க, ஹீரோ ஹீரோன் அண்ணா வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது ஃபுட் ஸ்டெப் கேட்டதா சொல்ல, ஆனா ஹீரோன் ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேலதான் சந்தேகம். இந்த கேஸும் ஹீரோன் அண்ணா கேஸும் ஒரே மாதிரி இல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ட்ரக்கை யூஸ் பண்ணதுனால தான் யாரோ ஒருத்தர் ஓடினான்னத யாருமே நம்பல. அதே மாதிரி தான் ஹீரோக்கு ஹீரோயின் அண்ணாவை கொல்றதுக்கான ஸ்ட்ராங் மோட்டிவ் இருக்கிறதுனால நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்ல. இப்போ ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. ஒருவேளை ஹீரோனோட அண்ணா கொலைகாரி இல்லையோன்னு. அப்ப கரெக்டா லாயர் ஃப்ரெண்ட் வருவா எவிடன்ஸோட. ஹீரோயின் அண்ணாக்கு அட்டாக் நடக்கும்போது ஹீரோ கார்ல வந்திருப்பாரு. சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுவா. ஹீரோயின் அண்ணா லாயர் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணிருக்காரு. அந்த ரெக்கார்டிங்ஸும் காட்டுவா. ஹீரோயின் அண்ணா கால் பண்ணி அன்னைக்கு ஒருத்தன் அங்க இருந்தான், அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, லாயர் ஃப்ரெண்டும் என்ன எவிடன்ஸ்னு கேட்பா. அதுக்கு ஹீரோயின் அண்ணா, நான் நாளைக்கு கொண்டு வரேன், அந்த எலிதான் வந்துருச்சுன்னு சொல்லி கதவு கிட்ட போய் ஓபன் பண்ணி, நீயா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கால் கட் ஆயிருக்கும். இது மூலமா ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஹீரோக்கு முன்னாடியே அங்க யாரும் வந்திருக்காங்க. அவன் தான் ஹீரோயின் அண்ணாவை அட்டாக் பண்ணிருக்கான். அதனால ஹீரோவை ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஹீரோ வெளியே வந்தா அப்ப டீம் லீடர் பிடிச்சி சாரி கேட்பாரு. ஹீரோவும் சரி ஓகேன்னு போக, அப்போ டீம் லீடர் தடுத்து, கிரிமினல் சொல்றதெல்லாம் மண்டியில ஏத்துக்காதீங்க. அவன் ஏதாவது எவிடன்ஸ்ன்னு சொல்லுவான், அதெல்லாம் விக்டிமை ப்ரொவோக் பண்றதுக்கு தான். நீங்க இக்னோர் பண்ணிடுங்கன்னு. ஆனா எவிடன்ஸை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? ஹீரோவும் சரி ஓகேன்னு போக, லாயர் ஃப்ரெண்டு வருவா. இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு மறுபடியும் பிரச்சனையில போய் மாட்டிக்கதுன்னு சொல்ல, ஹீரோ ஹீரோனா ஒரு எவிடன்ஸை பத்தி சொன்னாரே, அது என்னன்னு கேட்பாரு. லாயர் ஃப்ரெண்டுக்கு தெரியல. அவளும், நான் ஃப்ரெண்டா கேட்கல, லாயரை கேட்குறேன், நீ என்ன கன்ஃபார்ம் பண்ணுன்னு நினைக்கிற? அப்படி எதை நினைச்சு ஆர்வமா இருக்க? இப்படி கேட்க ஹீரோ உண்மையை சொல்வாரு. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நடக்கல, கேர்ள் ஃப்ரெண்டோட ஏரியால தான் நடந்ததுன்னு. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்லயே இருந்தேன்னு கேட்க, ஹீரோ இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இப்ப நீ ஓடி வந்த மாதிரி ஓடி வராத, நீ பிரச்சனையில மாட்டிக்காத, இது என்னோட ரெக்வஸ்ட்னு ஹீரோ போயிடுவாரு. லாயர் ஃப்ரெண்டு செம்ம ஷாக்ல இருப்பா. இங்க ஹீரோயின் அந்த கிரைம் ஸ்பாட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அண்ணாவை அட்டாக் பண்ண ஆளு ஹீரோயின் அண்ணா வச்சுட்டு இருந்த எவிடன்ஸை தூக்கிட்டு போயிட்டான். ஹீரோயின் அண்ணா லாயருக்கு 8:15க்கு கால் பண்ணிருக்காரு. 8க்கு ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த 15 நிமிஷத்துக்குள்ள தான் அண்ணாவை அடிச்சிருக்கணும். ஹீரோ வரும்போது அவர் யாருமே பார்க்கலனா, அப்போ அவன் வேற வழியா தான் ஓடி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க, கீழே பார்த்தா ஹீரோ. ஹீரோனை போய், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? இது ஆபத்தான இடம்னு உனக்கு தெரியாதா? இந்த கேஸோட பிரைம் சஸ்பெக்ட் நீ. கிரைம் சீன்ல சுத்திட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோ சஸ்பெக்ட்ல இருந்து கிரிமினலா ப்ரொமோட் ஆகக்கூடாதுன்னு உண்மையான திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனோ அது ஏன் வேலைன்னு சொல்ல, ஆனா ஹீரோனுக்கு முன்னாடி உன்னை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு பிளட் டாப் இருக்கும். ஃபுட் ஸ்டெப் தெரியாத மாதிரி அட்டாக் பண்ணவன் எஸ்கேப் ஆயிருக்கணும்னா அவன் செவரு வழியா எகிரி குச்சி தான் போயிருக்கணும். அப்படி அவன் போகும்போது தான் இந்த இடத்துல அவனுக்கு கீழல் பட்டிருக்கணும். இதெல்லாம் பார்த்த ஹீரோனோ, உனக்கு என்னதான் கன்ஃபார்ம் பண்ணும்? நான் அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி செக் பண்ணி பார்த்தேன். அந்த ஆக்சிடென்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏரியால தான் நடந்தது இப்படி சொல்ல, ஆனா ஞாபகம் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனோ என் அண்ணன் சொன்னது உண்மையா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே ஓடி வந்த. உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நீ இன்வால்வ் ஆகிருக்கியான்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டா அப்படின்னு கேட்க, அதுதான் உண்மையும். ஹீரோ அப்புறம் பேசிக்கலான்னு போயிடுவாரு. அடுத்த நாள் ஹீரோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வருவா. இந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருப்பான். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்த எந்த ஞாபகமும் அவனுக்கு இல்லை. ஆனா அவன் கையில வச்சிருக்கிற அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே அவன் முகத்துல அடிபட்ட மாதிரி அவனுக்கு தோணும். அதனால ஹீரோ கிட்ட, இந்த முகமும் என்னோட முகமும் வேற வேற மாதிரி இருக்கான்னு கேட்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான், ஆனா அது கார் ஆக்சிடென்டால தான் நடந்து தானே ஹீரோவால சொல்ல முடியாது. உன் ஃபேமிலி கிட்ட கேளுன்னு ஹீரோ அனுப்பி வச்சிருவாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா ஓகே ஆயிடுவாரு. ஆனா இன்னும் கான்சியஸ் வரல.
ஈரனுக்கு கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ், பிளட் சாம்பிள் இது எதுவும் ஈரோ கூட மேட்ச் ஆகல. அப்பதான் டீம் லீடருக்கு இந்த மாதிரி பிளட் சாம்பிள் கிடைச்சதே தெரியும். உடனே அவரு ஈரனை கேஸை விட்டு போக சொல்வாரு. ஏன்னா ஈரனோட ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்குல்ல, அதனால. ஆனா ஈரன் இது 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸோட ரிலேட் ஆயிருக்கு, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன்னு சொல்ல டீம் லீடர் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்னு போயிடுவாரு. ஆனா ஈரன் கண்டுக்க மாட்டாங்க. எங்க இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சீஃப் டாக்டரு ஹீரோவை போய் திட்டிட்டு இருப்பாரு. டேய், உன்னை ஊருக்கு தானே போக சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடா போனேன், அதுவும் சஸ்பெக்டா போயிருக்க. இப்படி கேட்க ஹீரோக்கு தான் ஒரு நல்ல பழக்கம் இருக்கே, அவர்கிட்ட யாராவது கேள்வி கேட்டா அவரு பதில் சொல்ல மாட்டாரு, அதுக்கு பதிலா இன்னொரு கேள்வி கேட்பாரு. இப்பவும் அப்படிதான். என் ஞாபகம் மேனிப்புலேட் ஆச்சே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க சீஃப் டாக்டருக்கு ஒன்றும் தெரியாது. சரி, நீ என்ன கண்டுபிடிக்க போறேன்னு கேட்க ஹீரோ கண்டுபிடிக்க போறாராம் யார் அந்த ரியல் கல்பிரேட்னு. அப்ப கரெக்டா கிம்மு வந்து ஜாயின் பண்ணிப்பான். சீஃப் டாக்டரும் டேய், உன்னை அவன் மேல கண்ணு தானே வைக்க சொன்னேன்னு சொல்ல கிம்மு இனிமே பாருங்க 24 மணி நேரமும் என் கண்ணை அவன் மேலேயே வைக்கிறேன்னு ஹீரோவே பார்த்துட்டு இருக்க ஹீரோ போடான்னு சிரிக்க கிம்மு எனக்கும் வைக்க மாதிரி தான் இருக்குன்னு அவன் தள்ளி போயிடுவான். அப்பதான் அந்த பேஷண்ட் பையன் அவன் போட்டோ விட்டு போயிட்டான். அந்த போட்டோவை எடுத்து இவங்களோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் எட்டி பார்க்கும். கிம்மு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தா ஹீரோ வேலை இருக்குன்னு துரத்தி விட்டுருவாரு. வெளியே வந்த சீஃப் டாக்டரும் ஹீரோவோட ஆக்சிடென்ட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டா இவன் தான் ஊர்ல இல்லையே, சிங்கப்பூர் போயிட்டானே, ஹீரோ அம்மாவுக்கு தெரியும், வேணா கேக்குறீங்களான்னு கேட்க அப்ப கரெக்டா ஹீரோட அம்மா கால் பண்ணுவாங்க. சீஃப் டாக்டர் ஓடி போயிடுவாரு. ஹீரோட அம்மா எதுக்காக கால் பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோவை பார்த்துக்க சொல்லி கால் பண்ணுவாங்க. அப்போ கிம்மி ஹீரோ அம்மா கிட்ட அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி கேட்க ஆனா அவங்க ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை மறக்கணுன்றதுக்காக தான் ஹீரோவோட மெமரியை மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அவங்க கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஈரன் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டினது டீம் லீடர். அப்பதான் ஈரனுக்கு சந்தேகமே வரும். ஹீரோ கேஸ் ஹேண்டில் பண்ண டீம் லீடர் வெக்கேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவரு கேஸை கொடுத்ததே ஹீரோயின் டீம் லீடர் கிட்ட தான். இப்ப ஈரனுக்கு புரியுது ஏன் டீம் லீடரு ஹீரோனை கேஸை விட்டு விரட்டினாருன்னு. அப்படியே ஒரு டெஸ்கை போய் பார்க்க அங்க ஒரு பிரஷ் இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்க அப்படியே நிசன் கட் ஆகும். அடுத்த நாள் டீம் லீடர் அண்ணாவை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போவாரு. இப்ப அண்ணா ஓகே தான், இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா கான்சியஸ்னஸ் வந்துடும். இவ்வளோ பெரிய போலீஸு அண்ணாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, அதனால அம்மா ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஈரன் டீம் லீடர் பிரஷை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மேட்ச் ஆகிடும். இன்னொரு பக்கம் அண்ணனுக்கு கான்சியஸ்னஸ் வருது. அவரு கையசைக்க இப்பதான் ஃபிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அன்னைக்கு ஹீரோயின் அண்ணாவை மீட் பண்ணது போலீஸ் தான். அப்ப அண்ணா எனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிச்சு, நான் ரீட்ரையல் போடுறேன் இப்படி சொல்ல டீம் லீடர் என்ன எவிடன்ஸ்ன்னு கேட்பாரு. அதுக்குன்னா நான் அந்த பொண்ணை கொல்லல, உங்களை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன், நீங்க ஒரு இன்எஃபிஷியன்டான போலீஸ்னு நான் எக்ஸ்போஸ் பண்றேன்னு ஹீரோயின் அண்ணா கோமா உள்ள போக இதை கேட்ட பிறகுதான் டீம் லீடர் உள்ள போய் அண்ணாவை அடிச்சிருப்பாரு. இப்பவும் டீம் லீடர் ஹீரோயின் அண்ணாவோட ஆக்சிஜன் மாஸ்க் கழிட்டு போக கரெக்டா ஹீரோ வந்துருவாரு. டீம் லீடரும் ஓடலான்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சி எவிடன்ஸை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு. அதான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல டீம் லீடர் வளர்னாரே, அப்பதான் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் டைம்ல எவிடன்ஸை பத்தி சொல்லிட்டு வந்திருப்பாரு. அது எப்படி டீம் லீடருக்கு தெரியும்? ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சவனே டீம் லீடர் ஓடலான்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சிருவாரு. அவரு கையில ஒரு கீரலும் இருக்கும். இதை பார்த்து ஹீரோ கன்ஃபார்மே பண்றாரு. ஹீரோமோ எதுக்கு இப்படி அவனுக்கு பண்ணீங்க, 7 வருஷமா என்ன மறைச்சிட்டு இருக்கீங்க இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோனமா வருவாங்க. பின்னாடி அண்ணா எந்திரிச்சிட்டாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாரு. மாட்டிக்கிட்ட டீம் லீடரோட ஹீரோ துரத்திட்டே வருவாரு. ஆனா ஆப்போசிட் சைட்ல ஹீரோயின் டிஎன்ஏ ரிசல்ட்டோட வந்ததுனால டீம் லீடர் மாட்டிக்கிட்டாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இந்த டீம் லீடர் ஹீரோயின் அண்ணா விசாரிக்கும் போது ஹீரோயின் அண்ணா அப்பவே சொல்லியிருப்பாரு, ஃபிங்கர் பிரிண்ட் தான் நான் தான் கொலகாரனா, நான் வீட்டுக்குள்ள போனேன், அதனால அங்கங்கன்னு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸான்னு கேட்க டீம் லீடர் உன் மேல ஆல்ரெடி ட்ரக் கேஸ்லாம் இருக்குது, நீ சொன்னா யார் நம்புவாங்க, உன் தங்கச்சியோட யூனிஃபார்மை நீயே கிழிக்க போறியான்னு கேட்க அந்த நிமிஷமே அண்ணா தன் தங்கச்சிக்காக அமைதியாயிடுவாரு. இவ்வளோத்தையும் டீம் லீடர் பண்ணது ப்ரொமோஷனுக்காக. ஆனா அப்பவே டீம் லீடர் இதுல ஏதோ ஓட்டு இருக்குன்னு ஹீரோயின் டீம் லீடர் கிட்ட எடுத்துன்னு வந்து கேஸ் டீட்டெயில் கொடுக்க அதுக்கப்புறம் இவர் போய் ஹீரோ அம்மாவை தான் மீட் பண்ணியிருக்காரு. அப்ப ஹீரோ அம்மா தான் டீல் பேசியிருக்காங்க, என் பையன் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும், அவன் எல்லாத்தையும் மறக்கணும், உங்களுக்கு தான் ஆல்ரெடி ப்ரமோஷன் கிடைச்சிச்சுல, இதுக்கு மேல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி யாருக்கு என்ன பலன்னு கேட்டதுனால ஹீரோனோட அண்ணாவை பலியாட மாத்திட்டாங்க. இவர் மட்டும் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா ஹீரோயின் என்ன மாட்டிருக்க மாட்டாரு, பிரைம் சஸ்பெக்டா ஹீரோ தான் மாட்டியிருப்பாரு. அதனால இப்போ அண்ணாவுடைய பேரு கிளியர் ஆயிடுச்சு. ஹீரோயின் அண்ணாக்கு அழுகையா வரும். ஹீரோனும் இப்ப எதுக்கு நீங்க அழுறீங்க, உங்களை நம்பாத ஒரு தங்கச்சி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்காக நீங்க கோவப்படணும்னு சொல்ல ஹீரோயின் அண்ணாக்கு கோவம் வராது, அழுகதான் வரும். தன் தங்கச்சி மேல அவருக்கு கோவமும் இல்ல. ஹீரோனும் வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க அன்னைக்கு ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ மூடிட்டு தான் இருந்தாரு. ஆனா
ஹீரோ யாரையோ துரத்திட்டு இருந்தாரா. ஹீரோக்கு முன்னாடியே யாரோ ஓடி இருக்கான். அவன் தான் உண்மையான கில்லர். இந்த டீம் லீடர் கிட்ட இருந்து அந்த வாட்ச வாங்கிடுவாங்க. அந்த வாட்ச் 8:20க்கே ஸ்டாப் ஆயிருக்கும். அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கொலை நடந்தபோது ஹீரோ அங்கதான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவை கால் பண்ணி ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அந்த வாட்சையும் கட்டுவாங்க. அது ஹீரோவோட வாட்ச் தான். இப்ப சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறது ஹீரோ தான். இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் சரி ஓகேன்னு போக ஹீரோயின் கடுப்பாகி என்ன ஓகே நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா ஓகே புரிஞ்சது இததான் சொல்வியா இப்படி யோசிக்காத ஏன் நான் யோசி உனக்கு ஞாபகம் வரலனா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி இந்த மாதிரி சொல்லி திட்டி அனுப்ப ஹீரோவை கிளம்பி போவாரு. அடுத்த நாள் கன்சல்டேஷனுக்கு வந்த பையன்தான் அவன் போட்டோ விட்டு போயிட்டானே அதை திரும்பி வாங்குறதுக்காக வந்திருப்பான். அவனுக்கு சின்ன சின்ன பிளாஷஸா வருது. அவன் மேல ஏதோ ரேக் வந்துதான் அவன் முகத்துல காயப்பட்ட மாதிரி பிளாஷஸ் வருது. மறுபடியும் ஹீரோ கிட்ட கன்சல்டேஷனுக்கு போவான். இந்த தடவை சர்ஜரி பண்ணணுமா. ஏன்னா அவனுக்கு ஒரு சந்தேகம். கார்ல அடிபட்டா எப்படி மூஞ்சில மட்டும்தான் அடிபடுமா. அவனுக்கு வேற எங்கேயும் அடியில. அவன் ஃபேமிலி கிட்ட கேட்டா அவன் ஃபேமிலி உண்மையே சொல்ல மாட்டாங்க. போட்டோல இருக்கிற மாதிரி இப்ப அவன் மூஞ்ச மாத்திக்கிட்டா ஞாபகம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்காக தான் சர்ஜரி பண்ணணும்னு கேட்பான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவனோட அண்ணன் ஓடி வருவான் சர்ஜரி எல்லாம் வேணும்னு நிறுத்த சொல்லி. ஆனா ஹீரோ சர்ஜரிக்கு ஓகே சொல்லிட்டு இந்த பையனோட அண்ணாவும் பேச திரும்பி இருந்ததுதான் ஞாபகமா வருமானு கேட்க அதுக்கு ஹீரோ அவருக்கு ஞாபகம் வேணும்னு ஆசைப்பட்டார்னா வரலான்னு சொல்ல இதெல்லாம் கிம்மு ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் சீக் போன்ஸ் செட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அண்ணா நிறுத்த சொல்லி கத்துவான். இப்ப என்னடா உனக்கு உண்மை தானே தெரியணும். நீ அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட போட்டு அடிச்சிட்டு இருந்த புள்ளி பண்ணிட்டு இருந்த உன் முகம் இப்படி மாத்துக்கான காரணம் நீ மட்டும்தான். அந்த ஞாபகத்தை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறியா உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா இப்படி கேட்க இதே கேள்விதான் ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்த்த மாதிரியே இருக்குது. ஃபேஸ் ரெக்கவர் பண்ணா மெமரி திரும்பி வந்துருமா. புள்ளி கிரிமினலா இருக்கிறதுக்கு டிராபிக் ஆக்சிடென்ட் விக்டிமாவே இருக்கலாம் இப்படி சொல்ல. ஆனா இந்த சம்பவத்தினால ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. தான் தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கொண்டுட்டனு. இதை கேட்ட கிம் டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லடா. நீ கொலை பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. தயவு செய்து கேக்குறேன்டா நீ இந்த ஊரை விட்டு போடான்னு சொல்ல. இன்னொரு பக்கம் ஈரனோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பான். மினி அப்பா கிஸ்ல இருந்த கில்லரும் மினியோட கில்லரும் ஒண்ணுதான். ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி பாடி மேட்சை வச்சு 90 to 95% மேட்ச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. எங்க இப்படி போயிட்டு இருக்க ஹீரோ வீட்டுக்கு போனா ஹீரோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட ஒரு போனை கொடுப்பாங்க. ஆக்சிடென்ட்ல தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச போன். அப்பெல்லாம் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தப்பு தப்பா நிறைய போட்டோஸ் வருமா. தப்பு தப்பானா வேற ஒரு பையன் கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ், பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸா நிக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டோஸ். பெயின்ஃபுல்லான மெமரிய தான் பையனுக்கு கொடுக்க கூடாதுன்றதுனால தான் இந்த போனையும் அவங்க மறைச்சு வச்சாங்க. ஆனா இப்போ ஹீரோ உண்மையை தேடுறேன்னு தேவையில்லாம ஆபத்துல போய் சிக்கிக்கிறாரு. அதனால போனை கொடுத்துட்டு இந்த ஞாபகம் உனக்கு வேணாம் எங்கேயாவது போடான்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் ஹீரோனுக்கு நியூ டீம் லீடர் வந்துருவாங்க. இப்போ சஸ்பெக்டா இருக்கிறது ஹீரோ தான். ஆனா ஹீரோவோட வாட்ச்ல 3 டிஎன்ஏ இருக்கும். ஒன்னு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் டிஎன்ஏ, இன்னொன்னு ஹீரோவோடது, மூணாவதா இருக்கிறது அந்த கில்லரோடது தான் இருக்கணும். ஹீரோனுக்கு மட்டும்தான் ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு. டீம் லீடருக்கு இல்ல. ஹீரோ தப்பிச்சு போயிட்டான்னா அதனால சஸ்பெக்டா இருக்கிற ஹீரோவை அரெஸ்ட் பண்ண சொல்வாரு. அதுக்காக ஹாஸ்பிட்டல் வீடுன்னு ஹீரோவை தேடி போனா அங்க ஹீரோ இல்ல. ஹீரோ வேகமா கார்ல போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த ரிசல்ட் வந்துருச்சா. சரி வாங்கலான்னு வெளியே போனா ஹீரோக்கு தான் சந்தேகம் வந்துருச்சே. அதனால இன்வெஸ்டிகேஷனுக்கு அவரே வந்திருப்பாரு. ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போக அதை ஹீரோயின் ஃப்ரெண்டு பாப்பான். ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டான். ஹீரோயின் பிடிச்சி இழுத்துட்டு போனதே ஹீரோக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடும், தான் கில்லர் இல்லைன்றது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் புரிஞ்சுதுன்னு சொல்லாம ஏன் நான் யோசின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவை யோசிச்சு பார்க்கும்போது அவரோட நினைவுல அடிக்கடி வர கண்ணாடியில பக்கத்துல அந்த கில்லரும் இருப்பான். ஆனா ஹீரோக்கு முகம் தான் ஞாபகம் வரல. இப்ப ஹீரோனும் நீ சஸ்பெக்ட் இல்ல, நீ விட்னஸ், கவலைப்படாத. இப்ப அந்த கல்பிரிட்டு தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கான், புடிச்சிடலாம். இந்த தடவை மிஸ் ஆகாது. ஹீரோ எங்க போறோன்னு கேட்க ஹீரோயின் உண்மையான கல்பிரிட்டை மீட் பண்றதுக்கு இப்படி சொல்லி ஸ்மைல் பண்ண அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.